இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய பேருக்கு ஜாப் போகணும்னு ஆசை இருக்கும். ஆனால் வீட்டில் இருக்க வேலையே பார்க்க நேரம் சரியாக இருக்கனால ஜாப் போகிறதுக்கு முடியாமல் இருக்கும். ஸோ அவங்களுக்கான ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது. இது வந்து ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். இதில் ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட், எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே நீங்கள் போட தேவை கிடையாது. ஒரு ஆண்ட்ராய்ட் மொபைல் இருந்தால் மட்டும் போதும். 18 இயர்ஸ்க்கு மேலே உள்ள யாருனாலும் இந்த ஜாபை பண்ணலாம். ஸோ மேலே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோ. ஏய்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயின் சாங்க்கு யாரோ கால் பண்ணி உன்னோட ஹஸ்பண்ட் உன்னை சீட் பண்ணிட்டு இருக்கான், நான் சொல்கிற ரூமுக்கு நீ போய் பாரு அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின்மே அங்கே ஃபோனை வந்துட்டு ஆன் பண்ணிட்டு அங்கே போயிட்டுருக்கா வீடியோஸ்லாம் ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக. அவங்க ஹஸ்பண்ட் வேறு ஒரு பொண்ணு கூட அங்கே ரொமான்ஸ் பண்ணிட்டுருக்கோமே. இப்போ என்கிட்ட எவிடன்ஸுமே கிடச்சிருச்சு, கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்றத சொன்னதும், அப்போ ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு, எனக்கு ஒரே சான்ஸ் கொடு, நான் கண்டிப்பாக உனக்கு இதுக்கப்புறம் துரோகம்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறான். அப்போ அந்த பொண்ணு எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றது கேட்டதும், எல்லாம் நீ தான் காரணம் போ அப்படின்றத சொன்னதுமே அவ வேமா எந்திரிச்சு போயிட்டு நம்ம ஹீரோயினோட ஃபோனை பிடிங்கி கீழே போட்டு உடச்சிடுறா. ஹீரோயினுக்கு கோவம் ஆயிட்டு எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு கேட்டதுமே அவங்க ஹஸ்பண்ட் எந்திரிச்சிட்டு அவனோட வீரத்தை காமிக்க ஆரம்பிச்சிடுறான். இதுக்கப்புறம் உன்கிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்கு, நான் வந்துட்டு இவ்வளோதான் லவ் பண்ணிட்டு இருக்கேன், உன்னோட தேவையெல்லாம் எனக்கு தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை அசிங்கப்படுத்தி அனுப்பி விட்டுறான். அப்புறம் 2 சின்ன குழந்தைங்களை காமிக்கிறாங்க. அந்த 2 பேருமே வந்து டைம் ட்ராவல் பண்ணி வந்திருக்காங்க போல. அப்போ அந்த பிள்ளைங்க சொல்லிட்டு இருக்காங்க, கூடிய சீக்கிரம் நம்ம அம்மாவையும் அப்பாவையுமே கண்டுபிடிக்கணும், நான் 2 பேத்துக்கும் இல்லாட்டி சண்டை வந்து நம்ம அம்மாவுக்கு ஆக்சிடென்ட்டுமே ஆயிரும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க நம்ம ஹீரோயின் அந்த பக்கம் சோகமாக நடந்து போயிட்டு இருக்கதை பார்த்துட்டு அம்மா அப்படின்றத சொல்லிட்டு வேமா ஓடிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் இருந்து கார் வந்துடுது. உடனே நம்ம ஹீரோயின் வேமா போய் அவங்கள காப்பாற்றிடுறா. இப்போ கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு ஏதாச்சும் ஆயிருக்கும், என்ன இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் சின்ன பிள்ளைங்க, உங்கள் பேரண்ட்ஸ் கூட தான் இருக்கணும், எங்கே அவங்கள அப்படின்றத கேட்டதும், என்னோட அம்மா வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, என்னோட அப்பா வந்து பப்புக்கு போயிருக்காரு அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. அவங்க வந்துட்டு அம்மான்னு சொல்லிட்டு பேசினதுமே என்ன அம்மான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. சரி வாங்க நான் உங்க அப்பாட்ட வந்து கூட்டிட்டு போறேன் அப்படின்றத சொல்லிட்டு அந்த இடத்துக்கு அவ கூட்டிட்டு கிளம்பிடுறா. அப்ப நம்ம ஹீரோ லீ அங்க இருந்து வந்துடுறான். அவனை பார்த்ததுமே இந்த 2 பிள்ளைங்களுமே போயிட்டு அப்பான்னு சொல்லிட்டு ஹக் பண்ணதுமே அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆயிட்டு இருக்கு. யாருப்பா நீங்க, எதுக்காக என்ன அப்பான்னு கூப்பிடுறீங்க அப்படின்றத சொல்றான். இப்போ ஹீரோயின் வந்து திட்ட ஆரம்பிச்சிடுறா, உனக்குலாம் அறிவே கிடையாதா, உன்னோட ஒய்ஃப் ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டலில் இருக்காங்களா, ஆனால் நீ வந்துட்டு பிள்ளைங்களை விட்டுட்டு பப்ல வந்து சுத்திட்டு இருக்கி அப்படின்றத கேட்டதும் நம்ம ஹீரோக்கு எதுவுமே புரிய மாட்டேது. அப்போ அவங்க ஃப்ரெண்டுமே வந்துடுறான். யார் இந்த குழந்தைங்கன்னு கேட்டதுமே நீங்கள் தான் என்னோட அப்பா அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட பேசுகிறத பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஹஸ்பண்ட் வேற இப்படி வந்து துரோகம் பண்ணியிருக்கான் இல்லையா, ஸோ அதை நினச்சிட்டு அந்த ஆம்பளைங்களே இப்படி தான் இருப்பாங்க போல அப்படின்றத சொல்லிட்டு திட்டிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் அவங்க நம்ம ஹீரோ வந்து எதுக்காக நீங்கள் என்ன பார்த்து அப்பான்னு கூப்பிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதோ, நீங்கள் தான் என்னோட அப்பா, இப்போ போனவங்க தான் என்னோட அம்மா அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ஷாக் ஆகிட்டு இருக்கு. உண்மையை சொல்லுங்கள், நீங்கள் எங்கேருந்து வந்துட்டு இருக்கீங்க அப்படின்றத கேட்டதோ, நாங்கள் டைம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம்னு சொன்னதும் அதை கேட்டு அவங்களுக்கு 2 பேத்துக்குமே சிரிப்பு வர ஆரம்பிச்சிருது. இப்போ நீங்கள் போய் அம்மாவை சமாதானப்படுத்துங்கன்னு அந்த பிள்ளைங்க சொன்னதுமே நம்ம ஹீரோ அந்த பொண்ணை போய் மீட் பண்ணி தான் ஆகணும், அப்படின்னா தானே இவங்க பேரண்ட்ஸ் யாருன்னு கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுகிட்ட பிள்ளைங்களை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவள் பாட்டு அங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்கா. இப்படி எனக்கு இவன் துரோகம் பண்ணிட்டானே, நான் வந்து எவ்வளோ லவ் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு கவலைப்படுறா. நான் ஏன் கவலைப்படணும், அவனே வெக்கம் இல்லாமல் இன்னொரு பொண்ணு கூட சுத்தம் போது நான் ஏன் வந்துட்டு யார் கூட என்ஜாய் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவள் பேசிட்டு இருக்கா. உடனே அங்கே ஒரு வெயிட்டரை கூப்பிட்டு எனக்கு ஒரு கால் பாய் வேணும் அப்படின்றத சொல்லிட்டு அவ கேட்குறா. நம்ம ஹீரோவுக்கிட்ட வந்து பேசுறதுக்காக வர்றான் பிள்ளைங்களை பற்றி. பட் ஹீரோயின் நல்ல போதை ஆகிட்டு, நீ பார்க்க வந்துட்டு எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்க தெரியுமா, இன்னைக்கு நைட்டு நான் உன் கூட சேர்ந்து இருக்கணும்னு ஆசைப்படுறேன், உனக்கு எவ்வளோ காசு வேணாலும் தரேன் அப்படின்றத சொல்லிட்டேக்கா. அதை கேட்டுட்டு ஹீரோக்கு என்ன பேசுகிறானே புரிய மாட்டேது. அதுக்கப்புறம் அவனை வம்பு பண்ணி அவங்க ரூமுக்கு வேற ஏற்றுட்டு போயிட்டு அவன்கிட்ட ரொமான்ஸ் பண்ணதுமே நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு தெரியுதா அப்படின்றத கேட்டதும், இந்த காசு வச்சுக்கோ, நான் வந்துட்டு எவ்வளோ வேணாலும் தரதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு 2 பேருமே அங்கே ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயினுக்கு முழிச்சு பார்க்கும்போது தான் புரியுது என்னடா வேலை பண்ணி வச்சிருக்கோன்னு சொல்லிட்டு. ஐயோ கடவுளே நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவனவே பார்த்துட்டு இருக்கா. பார்க்குறதுக்கு இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான், ஆனால் வந்துட்டு எதுக்காக இந்த மாதிரி வேலையெல்லாம் இவன் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே பேமெண்ட்லாம் வச்சுட்டு அங்கேருந்து வேகமாக கிளம்பி போயிடுறா. நம்ம ஹீரோ எந்திரிச்சு பார்க்கும்போது ஹீரோயின் இல்லை, அவங்க அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி நம்ம ஹீரோயினை பற்றி அவன் விசாரிக்க சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் நம்ம ஹீரோயினை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே விசாரித்து அவங்க வந்துட்டு அனுப்பி விட்டுறாங்க. அவள் வந்து மேரிடான பொண்ணுன்றது அவனுக்கு தெரிஞ்சுக்கிறது.
அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப ஷாக் ஆகிட்டு, அப்படின்னா எதுக்காக வந்துட்டு இவ நேற்று நைட்டு என் கூட சேர்ந்து இருந்தா, என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒன்றுமே புரிய மாட்டுது. பிறகு ஹீரோயின் டைவர்ஸ் பேப்பர்லாம் எடுத்துட்டு அவங்க ஹஸ்பண்டை பார்க்கறதுக்காக அவங்க போயிட்டுருக்கா. அதுக்கப்புறம் உனக்கு எனக்கு எந்த ஒரு தொடர்பு வேணாம், எனக்கு நீ டைவர்ஸ் கொடுத்துரு, அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டிஸில் எனக்கு 50% வேணும் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் வந்து சண்டை போட ஆரம்பிச்சிடுறான். அப்போ அவங்க மதர்லாம் வந்துடுறாங்க. என்னம்மா என்னாச்சு பிரச்சனை அப்படின்றத சொல்லி கேட்டதும், உங்கள் பையன் வந்து என்னை சீட் பண்ணிட்டு இருக்கான் இவளோட சேர்ந்து அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்க கோவமாயிட்டு, எதுக்கு நீ இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அவங்க பையனை பிடிச்சி திட்டுறாங்க. நீ என்ன அறிவு எதுவும் கெட்டு போயிட்டியா, இவளோட டிசைன்ஸால தான் நம்மளுக்கு நல்ல வந்து பொசிஷனே வந்திருக்கு, இவ்வளோ போய் டைவர்ஸ் பண்ணணும்னு சொல்கிறேன்னு கேட்டதும், அதான் அந்த கான்ட்ராக்டே நம்மளுக்கு கிடைச்சிருச்சு, இதுக்கப்புறம் இவளோட தயவு எதுக்கு அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியுமா இவ 50% ப்ராப்பர்ட்டிஸ் வேணும்னு சொல்கிறான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, எவ்வளோ தைரியம் தான் என் பையனை பற்றி நீ இப்படி பொய்யா பேசிகிட்டு இருப்ப, உனக்கு காசெல்லாம் கொடுக்க முடியாது, மரியாதை இங்கேருந்து போயிருன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷனாக ஆரம்பிச்சிருது. அப்போ அந்த வேன் வந்து இவளை பார்த்தீங்களா நேற்று நைட்டு ஏதோ ஒரு ஆள் கூட போய் வந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு இப்போ என்னமோ நம்மள சீட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா அப்படின்றத சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்பவே இன்சல்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோ மீட் பண்ணுறதுக்காக அவங்க ஃப்ரெண்ட் வந்து எழுறான். நீ எதுக்காக வந்து குழந்தைங்களை ஏன்ட்ட விட்டுட்டு போனேன், அவங்க வந்துட்டு ரொம்ப என்னை பாடாப்படுத்திட்டு இருக்காங்க, நீ தான் அப்பான்னு சொல்கிறாங்க அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு எனக்கு அந்த பிள்ளைங்க யாருன்னே தெரியாதுன்னு சொல்கிறான். எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது, நீ ஏதாச்சும் உண்மையை மறைச்சிட்டு இருக்கியான்னு கேட்டதும் அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு சொல்லும்போது அங்கே வந்து அவனோட ஹேரை வந்து ஒன்றை வந்து பிடுங்கிட்டு, நான் வந்துட்டு இப்போ டிஎன்ஏ டெஸ்ட் பார்க்கணும்னு சொல்லிட்டாங்க, டாக்டர்கிட்ட கால் பண்ணி டிஎன்ஏ டெஸ்ட்டுமே வந்து ரெடி பண்ண சொல்லிடுறான். பிறகு நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் எல்லாருமே சேர்ந்துட்டு அவளை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வேமா அங்கேருந்து எஸ்கேப் ஆகி வந்து ஓடி போயிடுறான். அவனுமே பின்னாடியே விரட்டிகிட்டே போயிட்டுருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ மேலே இடிச்சதுமே ஹீரோ வந்து வேமா பிடிச்சி அவன் இழுத்துட்டு போயிடுறா. உங்கள் ஹஸ்பண்டுக்கு நம்ம ஹீரோயின் கிடைக்கல. அதுக்கப்புறம் ஹீரோயின் எதுக்காக இப்படி வந்து இங்கே சுற்றிட்டு இருக்கு அப்படின்றத கேட்டதும், அந்த குழந்தைங்க உண்மையிலே என்னோட குழந்தைங்க கிடையாது, எதுக்காக நீ வந்து ஏன்ட்ட விட்டுட்டு போனேன்னு சொன்னதும், எவ்வளோ தூரத்துக்கு தான் நீ போய் சொல்லுவ, பெத்த பிள்ளைங்களே இல்லைன்னு சொல்லுவியா, அவங்க தான் நீ தான் அப்பான்னு சொல்கிறாங்களே அப்படின்றத சொன்னதும், அப்படிலாம் எதுவும் கிடையாது அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் இப்படிலாம் போய் பேசாதன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்ட் வந்து கால் பண்ணிடுறான். டிஎன்ஏ டெஸ்ட் வந்துட்டு ரிப்போர்ட் வந்துருச்சு, அதை பார்த்ததுமே எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சுன்னு சொன்னதும் நம்ம ஹீரோ லவுட் ஸ்பீக்கரில் போட்டு விட்டுட்டு நீ இப்போ சொல்லு அப்படின்றத சொல்கிறான். குழந்தைங்க உன்னோடது தான் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கே ரொம்ப ஷாக் ஆகிடுது. அப்போ ஹீரோயின் பார்த்த இல்லாத உன்னோட பிள்ளைங்க தான், ஒழுங்காக வந்துட்டு பிள்ளைங்களை பார்க்கறதுக்கு வழியை பாரு, நீ இப்படிலாம் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காதன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே வீட்டில் காமிக்கிறாங்க. குழந்தைங்களெல்லாம் அவங்க ஃப்ரெண்ட் வந்து ரொம்ப நல்லா கேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். டிஎன்ஏ டெஸ்ட்டை காமிச்சதுமே நம்ம ஹீரோக்கு அங்கே ரொம்ப டவுட் ஆகிடுது, அது எப்படி வந்து எனக்கு பேபி இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு அவன் அங்கே டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் திரும்ப டெஸ்ட்டெல்லாம் எடுக்க சொல்கிறான். பிறகு அங்கே ரிப்போர்ட் வந்ததுமே அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. ஏன்னா பேபி இவன் தான் சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆகிடுது. அப்புறம் அங்கே நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் வந்துட்டு எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது, இந்த பிள்ளைங்க சொல்கிற மாதிரி ஒருவேளை இவங்க டைம் ட்ராவல் பண்ணி தான் வந்திருக்காங்களோ அப்படின்றத கேட்டதுமே அதை கேட்டுட்டு அங்கே அந்த பிள்ளைங்க எதுக்காக நீங்கள் எப்படிலாம் டவுட் பண்ணிட்டுருக்கீங்க, நாங்கள் சொல்கிறதா உண்மை அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ வந்து இந்த பிள்ளைங்களோட அம்மாவை நான் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டதும் அம்மா வந்துட்டு இப்போ கஃபேயில் தான் இருக்காங்க, நம்ம அங்கே போகலாம் அப்படின்றத சொல்லிட்டு எல்லாருமே அங்கே கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோயின் அவங்க ஹஸ்பண்ட்டை லாயரை வச்சு அங்கே பேசிகிட்டு இருக்கா டைவர்ஸ் வாங்குறத பற்றி. பட் அவன் நான் உனக்கு டைவர்ஸ் கொடுக்க மாட்டேன், ப்ராப்பர்ட்டிஸும் கொடுக்க மாட்டேன், இதுக்கப்புறம் நான் உன்னை சும்மா விட மாட்டேன், நீ சாகிற வரைக்கும் என் கூட தான் இருந்தாகணும் அப்படின்றத சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கான். அப்படியே ரெண்டு பேத்துக்கு சண்டை வந்து பயங்கரமாக வந்துட்டு போயிட்டுருக்கு. நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து ஹீரோயினை காப்பாற்றினதுமே அவன் டீமே ரொம்ப ஓவராக பேச ஆரம்பிச்சிடுறான். அப்படின்னா உன் கூட தான் சேர்ந்து இவளுக்கு அஃபேர் போயிட்டுருக்கா அப்படின்றத சொல்லிட்டு அப்போ அங்கே கஃபேல வேலை பார்க்குற ஒரு லேடி வந்து நீ யார்கிட்ட போய் தேவையில்லாமல் பேசிட்டு இருக்க, இவர் அந்த லீ குரூப் கம்பெனியோட ஓனர் அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு இவன் ரொம்ப பயந்து போயிடுறான். ஐயோ நீங்கள் யாருன்னு தெரியாமல் நான் பேசிட்டேன், ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க, நான் உங்கள் கம்பெனி கூட தான் கான்ட்ராக்ட் போட்டிருக்கேன் அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோ நீ வந்து என்ன வேணாலும் பேசிட்டு போ, ஆனால் பப்ளிக் பிளேஸில் ஒரு லேடிஸ் மேலே நீ கை வைப்பையா, நீ வந்துட்டு எதுக்காக அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அவன் திட்டுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின்ட்ட என்ன பிரச்சனைன்னு கேட்டதும் டைவர்ஸ் கேட்டால் கொடுக்க மாட்டான் அப்படின்றத சொன்னதும் நான் வந்துட்டு இப்போ டைவர்ஸ் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு அவன் சொல்லிட்டு பயந்து போயிட்டு அங்கே வந்து சைன் பண்ணி கொடுத்துடுறான். இப்போ ஹீரோ இதுக்கப்புறம் நீ இந்த பொண்ணோட பக்கத்தில் நெருங்கி வந்தேன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயினுமே கூட்டிகிட்டு போயிடுறான். அப்போ ஹீரோயின் நீங்கள் எனக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ், சரி நான் வரேன்னு சொல்லிட்டு போனதும் எங்கே போயிட்டுருக்க நீ, பிள்ளைங்க உன்னே பார்க்கணும்னு சொல்லிட்டு வம்பு பண்ணிட்டு இருக்காங்க, நீ என் கூட வான்னு சொல்லிட்டு எங்கள் காரில் கூட்டிகிட்டு போகிறான். அப்போ ஹீரோயின் எதுக்காக என்ன போய் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கீங்க, உங்கள் ஒய்ஃபை தானே நீங்கள் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்றத சொன்னதும் நான் சொன்னால் நம்பவே மாட்டேன், எனக்கு எந்த ஒய்ஃபுமே இல்லை அப்படின்றத சொன்னதும் ஒய்ஃபே இல்லாமல் பேபி எப்படி பிறந்துச்சு அப்படின்றத சொன்னதும் ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். இப்போ வீட்டுக்கு போனதுமே அந்த பிள்ளைங்க ரெண்டு பேருமே ஓடி வந்து அம்மான்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஹீரோயின் நான் வந்து உங்கள் அம்மாலாம் கிடையாது, நீங்கள் தப்பாக சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்கள் நான் இங்கே இருக்கணும்னா சிஸ்டர் தான் கூப்பிடணும் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு கூட இருந்தால் போதும்னு சொல்லிட்டு அவங்களுமே ஓகேன்னு சொல்லிடுறாங்க.
ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, என்னப்பா நீங்கள் மட்டும் இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, அம்மாவுக்கு நீங்கள் கட் பண்ணி கொடுங்க அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவுமே அதே மாதிரியே பண்ணிட்டு இருக்கான். சரி நீங்கள் எங்களுக்காக ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி கொடுங்க, நாங்கள் சாப்பிட்றோம், எல்லாரும் என்ஜாய் பண்ணலான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுமே அதே மாதிரியே பண்ணிட்டு ஒரு ஃபேமிலி மாதிரி ஹாப்பியாக இருக்காங்க. சரி நம்ம வந்து ஷாப்பிங் போகலாமா அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே அங்கே கூட சேர்ந்து கூட்டிகிட்டு கிளம்பிடுறாங்க. அங்கே போயிட்டு நிறைய ட்ரெஸ் எல்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட்ட நீங்கள் அம்மாவை வந்து இம்ப்ரெஸ் பண்ண வேணாமா, ஸோ நீங்கள் வந்துட்டு எப்படிலாம் வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு ஐடியா வேற கொடுக்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் ஒரு ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வரா, பார்க்க ரொம்ப அழகாக இருக்கா. அங்கே குழந்தைங்களுமே பார்க்க நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே ரொம்ப ஹாப்பிட்டு பேசிகிட்டு இருக்கான். ஹீரோவுக்குமே ஹீரோயின் மேலே லவ் வந்துருச்சு போல். அதுக்கப்புறம் ஒரு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போனதுமே அங்கே ஹஸ்பண்ட் வந்துட்டு திரும்பவுமே நம்ம ஹீரோயின்கிட்ட வந்து அங்கே வம்பு பண்ண ஆரம்பிச்சிடுறான். நீ அந்த ஆளை வச்சுட்டு என்னை வந்து மிரட்டி பார்ப்பியா, நான் வந்து உன்னை சும்மா விட மாட்டேன், உன்னை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு ஹீரோயின் அங்கே வந்துட்டு பயங்கரமாக கத்துனதுமே அவன் வேமா அங்கே இருந்து ஓடுறேன்னு சொல்லிட்டு அங்கே பிள்ளையுமே தள்ளி விட்டுட்டு போகும்போது நம்ம ஹீரோ பிடிச்சி திரும்ப அங்கே வந்து மிரட்ட ஆரம்பிச்சிடுறான். உன் நிலைமை என்ன ஆகும்னு உனக்கு கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாது, இதுக்கப்புறம் வந்தேன்னா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக ஒரு வார்னிங் கொடுக்குறான். ஹீரோயினோட ஹஸ்பண்ட் யார்ட்டே கால் பண்ணி நீங்கள் மேரேஜ் பண்ண வேண்டிய பையனை ஒரு பொண்ணு வந்துட்டு வளைச்சு போட பார்க்குறா, நீங்கள் தான் வந்துட்டு அதை எல்லாத்தையும் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் நான் இதுக்கப்புறம் உன்னை நிம்மதியாகவே வாழ விட மாட்டேன் பாரு அப்படின்றதாவே சொல்கிறான். எல்லாரும் கிளம்பும் போது நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுட்டு நீ தான் இந்த குழந்தைங்களோட அம்மா, நீ வந்து அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவள் ஷாக் ஆகிட்டு இருக்கா. அப்படிலாம் எதுவும் நடக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது, பாஸ்ட்டில் வந்து நான் உன்னை மீட் பண்ணதே கிடையாதுன்னு சொன்னதும் அவன் ரிப்போர்ட்டை தூக்கி காமிக்கிறான். அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு, என்ன நடந்துட்டு இருக்குன்னே புரியலை. அப்போ உங்கள் குழந்தைங்க கிட்ட இதெல்லாம் என்ன அப்படின்றத கேட்டதும் நாங்கள் தான் ஆல்ரெடி சொன்னோமே, நாங்கள் டைம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம் அப்படின்றத சொல்லிட்டு அந்த வாட்சையுமே காமிக்கிறாங்க. நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணி நம்ம ஹாப்பியாக லைஃப்பை வந்து வாழலைன்னா எங்களால் திரும்ப ரிட்டனே வந்து போக முடியாது அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு என்ன பேசுகிறதுனே தெரியல, நம்புறதா நம்பலையான்னு கூட வந்து புரிய மாட்டுது. சரி ஓகே குழந்தைங்களுக்காக பொறுத்துக்கலான்னு சொல்லிட்டு அவள் முடிவு பண்ணிடுறா. பிறகு நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோவோட கம்பெனியில் தான் டிசைனராக போய் ஜாயின் பண்ணுறா. அங்கே ஒர்க்குமே அவளுக்கு கிடைச்சிருது. அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் பாஸ் இப்படி வந்துட்டு ஒர்க்குக்காக நிறைய டிசைனர்ஸ் வந்திருக்காங்க, அந்த டிசைன்ஸ்லாம் பார்க்கணும் அப்படின்றத சொன்னதும் சரி ஓகே நீங்களே வந்துட்டு கரெக்ட் பண்ணிடுங்க எல்லாத்தையும் அப்படின்றத சொன்னதும் அவர் போயிட்டு அங்கே நிறைய ஒர்க்கெல்லாம் கொடுத்துட்ருக்காரு. அதை அங்கே டேப் வழியாக நம்ம ஹீரோயினோட குழந்தைங்க 2 பேருமே பார்த்துட்டு அம்மா வந்துட்டு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, ஸோ நம்ம சாப்பாடு கொண்டு போகலான்னு சொல்லிட்டு அங்கே சாப்பாடெலாம் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. குழந்தைங்கள அங்கே பார்த்ததுமே நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு டென்ஷனாகி போயிடுது. கடவுளே முன்னாடி வந்துட்டு அவங்க பாட்டு அம்மான்னு சொல்லிட்டு கூப்பிட்றாம அப்படின்றத சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கா. குழந்தைங்க அவளை கண்டுக்காமல் அவங்க வந்து நம்ம ஹீரோவோட கேபின்குள்ளே போயிட்டு நான் வந்து உங்களுக்காக தான் சாப்பாடெலாம் கொண்டு வந்திருக்கோம், அம்மாவுமே கூப்பிடுங்க நம்ம சேர்ந்து எல்லோரும் சாப்பிட்லாம் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோவுமே அங்கே ஹீரோயினுக்கு கால் பண்ணி வர வச்சிடுறான். சரி சாப்பிட்லாம் அப்படின்றத சொல்லிட்டு இவங்க 2 பேர்த்தையுமே தனியாக விட்டுட்டு அந்த பிள்ளைங்க 2 பேருமே அங்கேருந்து கிளம்பி விடுறாங்க. நம்ம ஹீரோயினுமே சேர்ந்து அங்கே ஹாப்பியாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் வாயில் வந்து சாப்பாடு ஓட்டினதுமே நம்ம ஹீரோ போய் அதெல்லாம் தொடச்சி விட்டுட்டு அவட்ட வந்து ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி போயிட்டுருக்கான். அப்போ ஹீரோயின் இது ஆஃபீஸ் நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொன்னதும் நம்ம ஹீரோ வந்து வேமா அவளை தூக்கிட்டு அங்கே உள்ள ரூம் இருக்குது போல் அங்கே கூட்டிகிட்டு போயிடுறான். என்ன பண்ணிட்டுருக்கீங்க ஆஃபீஸில் போய் அப்படின்றத சொன்னதும் இது என்னோட ரூம், என்னோட அனுமதி இல்லாமல் யாருமே இங்கே உள்ளே வர மாட்டாங்க அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் இதெல்லாம் தப்பானது அப்படின்றத சொன்னதும் அப்படிலாம் எதுவும் கிடையாது, குழந்தைங்களோட விஷயம் நம்ம நிறைவேற்ற வேணாமான்னு சொல்லிட்டு அங்கே வந்து ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். அவனுக்கு ஒரு முக்கியமான ஒர்க் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து எந்திரிச்சு போயிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் நான் எப்படி இப்படியே வெளியே போக முடியும்னு சொல்லிட்டு அவனோட ஷர்ட் எடுத்து போட்டுட்டு அப்படியே போயிட்டு இருக்கு. பிறகு ஆஃபீஸ்க்கு கிக்கின்னு ஒரு பொண்ணு அங்கே வந்துட்டு இருக்கா. அங்கே நான் வந்ததுமே நம்ம ஹீரோட்ட போய் எங்கே ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டு நான் உனக்காக தான் திரும்ப வந்துட்டுருக்கேன், நான் வந்து உன்னை மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்றத சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்க உன்னோட பாய் ஃப்ரெண்ட் எங்கே அப்படின்றத கேட்டதும் அதெல்லாம் சும்மா நான் வந்து விளையாட்டுக்காக சொன்னது, நான் உண்மையிலேயே உன்னை தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது அந்த குழந்தைங்க அங்கே வந்துடுறாங்க. அப்பான்னு சொல்லிட்டு கூப்பிட்டதுமே இவங்க எதுக்காக ஒன்று அப்பான்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க அப்படின்றத கேட்டதும் எங்கள் அப்பாவை நாங்கள் அப்பான்னு தானே கூப்பிடுவோன்னு சொல்லிட்டு அம்மாவை எங்கன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவன் வந்து அந்த கதவு பக்கம் கையை காமிக்கிறான். நம்ம ஹீரோயினுமே உள்ளே இருந்து அவங்க பேசினதை கேட்டுட்டு தான் எதிர்பார்ப்போல வேமா அங்கே ஹீரோயினை பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அதை பார்த்துட்டு அங்கே வந்து ரொம்பவே வந்து ஷாக் ஆகிடுது அவளுக்கு. அம்மா உங்களோட ட்ரெஸ்ஸுக்கு என்னாச்சு அப்படின்றத சொல்லிட்டு அந்த குழந்தைங்க கேட்டதும் ட்ரெஸ்ஸில் வந்துட்டு காஃபி கொட்டிடுச்சுன்ற மாதிரி அவள் போய் சொல்லிட்டு இருக்கா. பட் வந்து கீக்கிக்கு வந்துட்டு அது எல்லாமே புரிஞ்சுக்குது என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு வேணும்னு நம்ம ஹீரோ பக்கத்தில் அவள் க்ளோஸாக வந்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் நான் ஒர்க்குக்காக போகிறேன்னு சொன்னதும் நீ இப்படியே போக வேணாம், நீ வெயிட் பண்ணு, நான் உனக்கு ட்ரெஸ் வர வைக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே ஃபோன் பண்ணுறான். கொஞ்ச நேரத்தில் நம்ம ஹீரோயின் ட்ரெஸ் போட்டுட்டு நம்ம ஹீரோட்ட காமிக்கலான்னு வரும்போது அங்கே கீக்கி பக்கத்தில் க்ளோஸாக இருக்கிறத பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு ஐ திங்க் நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கீங்க போல், நான் வந்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா.
அதுக்கப்புறம் ஆஃபீஸில் அவள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே மேனேஜர் வந்துடுறாரு. நீ இப்படியே வந்துட்டு அங்கே இங்கேயுமே சுற்றிட்டு இருந்தேன்னா எப்படி வந்து ஒர்க்கை முடிக்க முடியும், இன்னைக்கு லேட் நைட் ஆனாலும் பரவாயில்ல, ஒழுங்காக வந்து ஒர்க்கை முடிச்சுட்டு போகணும் அப்படின்ற சொல்லிட்டு திட்டிட்டு போகிறாரு. பிறகு அவளுமே அங்கே வந்துட்டு ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அங்கே கிளம்பிட்டுருக்கா. நான் வந்துட்டு இப்போ கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன் அப்படின்றத சொல்லிட்டுருக்கா. அப்போ அங்கே கார் வந்து நிற்கவுமே அது நம்ம ஹீரோவோட காருன்னு நினச்சிக்கிறா. அது பார்த்தா ஆனால் அந்த மேனேஜரோட காரு. ஆனால் நம்ம ஹீரோ பின்னாடி இருந்து அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டுருக்கு. இப்போ நான் வந்துட்டு சாரி கேட்டுக்கிறேன், வேற உங்கள் கார் நினச்சிட்டு ஏறிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து இறங்கும்போது அதெல்லாம் தேவை கிடையாது, உள்ளே நான் மேனேஜர், பட் இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் நான் கூட்டிகிட்டு போய் விடுறேன்னு சொல்லிடுறாரு. ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு போயிட்டுருக்கா. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டை மீட் பண்ணி அங்கே வந்து சாப்பிட்டுட்டே பேசிட்டுருக்கா. மேனேஜரோட தான் கழுவி கழுவி ஊற்றுடா. அப்போ அங்கே அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு பின்னாடி இருந்து ஏதோ ஒரு பர்சன் உடனே பார்த்துட்ருக்காருன்னு சொன்னதும் திரும்பி பார்த்தா அது மேனேஜர் தான். அதை பார்த்துட்டு அவள் ஷாக் ஆகிட்டு ரெண்டு பேருமே போய் அங்கே வந்து சாரி கேட்குறாங்க. நீங்கள் வந்து உங்களை பற்றி நான் பேசிகிட்டு இருந்தேன்னா தப்பாக புரிஞ்சுக்காதீங்க, என்னோட பழைய மேனேஜர் ஒருத்தர் இருந்தான், அவனை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு சமாளிச்சுடுறா. அதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து ஹாப்பியாக அங்கே வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க. அவர் வந்துட்டு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புனதுமே நம்ம இப்போ வாஷ்ரூம் போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் கிளம்பி வாஷ்ரூம் போகும்போது நம்ம ஹீரோயினோட அந்த ஹஸ்பண்ட் அங்கே வந்துடுறான். ஹீரோயினோட ட்ரிங்க்ஸை வந்து எதையே கலந்து விட்டு போயிடுறான். இப்போ நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு வந்து அதை குடித்ததுமே அவங்களுக்கு வந்துட்டு போதை ஆகி அங்கேயே மயக்கமாக ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னைக்கு பாரு உன்னை எல்லாமே என்னாக போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் அங்கேருந்து தூக்கிட்டு போகும்போது அந்த பையன் வந்து அதை எல்லாத்தையுமே டேப்போலியாக பார்த்து அங்கே நம்ம ஹீரோட்ட கால் பண்ணி அம்மா வந்து இப்போ ஆபத்தில் இருக்காங்க, நீங்கள் போய் காப்பாற்றுங்க அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோவுமே அங்கே வந்துடுறான். ஹீரோவை பார்த்ததும் அவனுக்கு ரொம்ப பயமாயிருது. நீ இப்போ என்ன என் கையால் தான் சாகணும்னு முடிவு பண்ணிட்டியான்னு சொல்லிட்டு அவனை போட்டு அடித்து அங்கேருந்து விரட்டி விட்டுறான். ஹோட்டலில் ஒர்க் பண்ணுறவர் இவங்க கூட சேர்ந்து இன்னொரு பொண்ணுமே வந்தாங்க, அவங்களுமே மயக்கமாகி கிடக்காங்க அப்படின்றத சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோ வந்து காசெல்லாம் கொடுத்து நீங்கள் கூட்டிகிட்டு போய் அந்த பொண்ணை சேஃபாக ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருங்க அப்படின்றத சொல்கிறான். பிறகு ஹீரோயின் அவன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுமே அம்மாவுக்கு என்னாச்சுப்பா அப்படின்றத கேட்டதும் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்குது, சரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு அங்கே வாஷ்ரூமில் கூட்டிகிட்டு போயிட்டு அவனை குளிக்க வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினுக்காக வந்து ஒரு ட்ரிங்க்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறான். அதை குடித்தா சரியாயிரும், போதையெல்லாம் தெரிஞ்சிடும் அப்படின்றத சொல்கிறான். பட் வந்துட்டு அவள் குடிக்கிற மாதிரி இல்லை, நம்ம ஹீரோவை பிடிச்சதா அவள் கிஸ் பண்ணுறா. மார்னிங் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு அங்கே மேனேஜரை போய் மீட் பண்ணிட்டு நேற்று ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு, நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன், பட் அவளை காணும் அப்படின்றத சொன்னதும் அவருக்குமே அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. பிறகு ஹீரோ ஹீரோயின்மே ரெண்டு பேரும் சேர்ந்து அங்கே சாப்பிட்றதுக்காக வர்றாங்க. பேபி ரெண்டு பேருக்குமே அவங்கள பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டுருக்கு. அப்போ அவங்க மேனேஜர் கால் பண்ணி நம்ம ஹீரோயின்ட்ட நீங்கள் நல்லா தானே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு விசாரிச்சதுமே அவள் வந்து ஹாப்பியாகிட்டு சிரித்து பேசிகிட்டு இருக்கா. அதெல்லாம் பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு இருக்கு. யார்கிட்ட அவள் பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு யோசிக்கிறத அவங்க வந்து குழந்தைங்க நோட்டீஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் வந்து ப்ராப்ளம் இருந்தால் நீங்கள் அம்மாட்ட கேட்டுக்கோங்க, இல்லைன்னா அவங்களுக்கு வந்துட்டு பின்னாடி சண்டை வந்துடுறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோ ஏன் மேனேஜர் தான் பேசினார் அப்படின்ற விஷயத்த சொன்னதும் நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுது. சரி ஓகே இன்னைக்கு நீ ஆஃபீஸ்க்கு போவேன், நான் குழந்தைங்களை கூட்டிகிட்டு வெளியே ஷாப்பிங் போயிட்டு வா அப்படின்றத சொல்லிடுறான். நம்ம ஹீரோயின்மே எங்கள் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா. அப்போங்க அந்த மேனேஜருமே வந்துடுறாரு. அவங்க எல்லாருமே பார்த்துட்டு அங்கே வந்துட்டு ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காங்க. பட் ஹீரோயின் அம்மான்னு சொல்லாமல் சிஸ்டர்னு சொல்லிட்டு அங்கே குழந்தைங்க கூப்பிட்டுட்டு இருக்காங்க. அங்கே எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவுமே ஹாப்பியாகிட்டு அவங்கள மீட் பண்ணுறதுக்காக வர்றான். பட் மேனேஜர் இருக்கிறத பார்த்துட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. அப்போ கீக்கியுமே அங்கே கூட வந்துடுறா. அங்கே நம்ம சாப்பிட்லான்னு சொல்லிட்டு உள்ளே போகும்போது மேனேஜர் நீங்களுமே எங்கள் கூட சேர்ந்து வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்றத சொன்னதும் அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு அங்கே அவன் தனியாக போய் உட்காந்துக்கிறான். அவங்க எல்லாரும் ஹாப்பியாக இருக்கிறத பார்த்துட்டு இவனுக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு வேமா அவன் அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறான். பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே வீட்டுக்கு குழந்தைங்களை கூட்டிகிட்டு வரும்போது கீக்கி கூட இவன் க்ளோஸாக இருக்கிறத பார்த்துட்டு இவளுக்கு ரொம்ப ஜெலஸாக ஆரம்பிச்சிருது. அப்போ குழந்தைங்க எதுக்காக நீங்கள் எங்கள் அப்பா கூட சேர்ந்து இருக்கீங்க அப்படின்றத கேட்டதும் நான் கொஞ்ச நாளைக்கு இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறேன், என்னோட ஆன்ட்டி வந்து வெளியே போயிட்டாங்க, ஸோ வந்து நான் இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படின்றத சொல்கிறா. அதை கேட்டுட்டு ஹீரோக்குமே வந்துட்டு வெளியே போக சொல்ல முடியலை. பட் ஹீரோயினுக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு அப்பாட்டே கோவம் அங்கேருந்து வெளியே போயிடுறா. ஹீரோவுமே பின்னாடியே போயிட்டு நீ இப்போ வந்து பண்ணி ஒரு வேலை அங்கே வந்து மேனேஜர் கூட அதுக்கு எக்ஸ்பிளைன் எனக்கு நீ கொடுக்க வேணாமான்னு சொன்னதும் என்ன எக்ஸ்பிளைன் கொடுக்க, நீ தான் இவளை கூட்டிகிட்டு வந்து இங்கே கூத்தடிச்சிட்டு இருக்க, அது என்னோட பர்சனல் லைஃப், நான் வந்து உனக்கு எக்ஸ்பிளைன் கொடுக்கணும்னு எந்த அவசியமே கிடையாது அப்படின்றத சொல்கிறா. அதை கேட்டுட்டு அவனுக்குமே கோவம் ஆகிட்டாங்க. ரெண்டு பேத்துக்கு சண்டை வர ஆரம்பிச்சிருது. உன் கூட சேர்ந்து இந்த வீட்டில் நான் இருக்க விருப்பம் கிடையாதுன்னு அவ சொன்னதும் நீ எனக்காக ஒன்றும் இல்லை குழந்தைங்களுக்காக நீ இருந்ததாகணும் அப்படின்ற சொல்லிட்டு வம்பு பண்ணிட்டு இருக்கான். ஓ குழந்தைங்க கூட தானே இருக்கணும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா, அப்படின்னா ஒரு பேபி நீ வச்சுக்கோ இன்னொரு பேபியை நான் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அவ கேட்டதுமே ஹீரோக்குமே அதை கேட்டுட்டு ரொம்ப டென்ஷன் ஆயிடுது. சரி ஓகே குழந்தைங்க வந்து ஓகேன்னு சொல்லிட்டாங்களா, எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே குழந்தைங்களெல்லாம் அவன் வெளியே கூட்டிகிட்டு வரான். ரெண்டு குழந்தைங்களுமே ஹாப்பியாகிட்டு நம்ம ஹீரோனை ஹக் பண்ணிட்டு நாங்கள் வந்து அப்பா கூட சேர்ந்து இருக்கணும்னு ஆசைப்படுறோமா, நீங்கள் வந்து எங்களை வந்து பார்த்துட்டு மட்டும் போய்க்கோங்க அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு ஹக் பண்ணிட்டு அழுதுட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்குமே கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் ஹீரோயின் மேலே இருக்க கோவத்தில் நீ வீட்டை விட்டு போக வேணான்னு சொல்ல மாட்டான். அவளுமே அங்கேருந்து கிளம்பிடுறா. இந்த பிள்ளைங்களோட ஐடியா என்னன்னா கீக்கியை பாடாப்படுத்தி வீட்டை விட்டு துரத்தி விடணுன்றதுக்காக
பண்ணுறதுக்காக இந்த மாதிரி வேலை பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் டே அங்கே ஆஃபீஸில் ஒரு மீட்டிங் போயிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் ப்ராஜெக்ட் வந்து சப்மிட் பண்ணியிருக்கா. அதில் வந்துட்டு சில ப்ராப்ளம் இருக்கவுமே நம்ம ஹீரோ கோவப்பட்டு திட்டிகிட்டு இருக்கா, என்ன வேலை பண்ணுறேன்னு சொல்லிட்டு. மேனேஜர் இதில் நானுமே காரணம் தான், ஏன்னா அதை ரிஜெக்ட் பண்ணலை, இல்லை நான் தானே செக் பண்ணி அனுப்பி விட்டேன், நீங்கள் அவங்கள மட்டும் திட்டக்கூடாதுன்னு சொன்னதும் ஹீரோக்கு இன்னுமே ரொம்ப டென்ஷனாக ஆரம்பிச்சிருது. எவ்வளோ தூரத்துக்கு அவளுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்குறான் அப்படின்றத சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அவன்கிட்ட தேங்க்ஸ் சொல்லி பேசிகிட்டு இருக்கா. இதில் தேங்க்யூ சொல்கிறதுக்கு அவசியம் என்ன இருக்குது, நம்ம ரெண்டு பேர் ஃப்ரெண்டுன்றப்ப இதை கூட வந்து நான் பண்ண மாட்டேனான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான், கையை பிடிச்சலாம். அப்போங்க நம்ம ஹீரோ அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு, இது என்ன வந்து ஆஃபீஸ் நினச்சிங்கன்னா இல்லை லவ்வர் பார்க் நினச்சிங்களா அப்படின்றத சொல்லிட்டு கோவப்படுறான். ஒழுங்காக வேலையை பாருங்க அப்படின்றத சொல்கிறான். பிறகு நம்ம ஹீரோயினையுமே அங்கே வந்து ரூமுக்கு வர சொல்லிடுறான். நம்ம ஹீரோயின் அங்கே வந்ததுமே, நீ இப்போ என்ன வேணாலும் பண்ணிட்டு போ, எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது, ஆனால் இன்னைக்கு வந்து பேபியை வந்து பார்க்கறதுக்காக நீ வீட்டுக்கு வா, அவங்க ரொம்ப உன்னை மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்லிடுறான். பிறகு நம்ம ஹீரோ அங்கே வீட்டுக்கு வரும்போது அந்த கிக்கி வந்து குழந்தைங்களோட சேர்ந்து ஹாப்பியாக விளையாண்டுட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு ஹீரோக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருது. நாங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத அவ சொல்கிறா. அவன் வந்துட்டு அங்கே வாஷ்ரூம் போகிறேன்னு சொல்லிட்டு போனதுமே குழந்தைங்க கூட விளையாடுறத ஸ்டாப் பண்ணிட்டு, உங்களோட பெரிய தொல்லையாக இருக்குன்னு சொல்லிட்டு குழந்தைங்களை பிடிச்சி அங்கே அடிக்க ஆரம்பிச்சதுமே நம்ம ஹீரோயின் அப்போ அங்கே வந்துடுறா. என்ன பண்ணிட்டு இருக்க என்னோட பிள்ளைங்களன்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி அங்கே தள்ளி விட்டதுமே அவள் வந்துட்டு அழுது ட்ராமா பண்ண ஆரம்பிச்சிடுறா. நம்ம ஹீரோவில் தூக்கி விட்டுட்டு ஏன் இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே, அப்போ நான் வந்து குழந்தைங்க கூட எவ்வளோ தூரத்துக்கு பாசமாக இருந்தேன், ஆனால் பாருங்க இவங்க என்ன மாதிரிலாம் என்கிட்ட பிஹேவ் பண்ணுறாங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு, பிள்ளைங்க இவங்க எப்பயுமே எங்ககிட்ட பாசமெல்லாம் இல்லைப்பா, சும்மா ஆக்டிங் தான் பண்ணிட்டு இருக்காங்க, எங்களை ரொம்பவே டீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்றத சொன்னதும் அப்படியெல்லாம் எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க போய் சொல்லிட்டு இருக்கா. அப்போ அந்த பிள்ளைங்க வந்து டேப்ல காமிச்சிடுறாங்க, இவ எவ்வளோ தூரத்துக்கு போட்டு அடிச்சான்னு சொல்லிட்டு. அதை பார்த்துட்டு அங்கே நம்ம ஹீரோக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆயிடுது. ஹீரோயின் வேற கோவப்பட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. நம்ம ஹீரோ இதுக்கப்புறம் இந்த வீட்டில் உனக்கு இடமே கிடையாது, மரியாதையை வீட்டை விட்டு வெளியே போயிருன்னு சொல்லிட்டு அவங்களையுமே அங்கேருந்து துரத்தி விட்டுறாங்க. பிறகு ஹீரோயின் எங்கள் கூட சேர்ந்து இன்னைக்கு டின்னர் சாப்பிடுங்கன்னு சொன்னதும் அங்கே ஹாப்பி ஆகிட்டு எல்லாருமே சாப்பிட போகும்போது நம்ம ஹீரோட்ட அம்மாவுக்கு நீங்கள் வந்து ஊட்டி விடுங்கப்பா அப்படின்றத சொன்னதுமே அதே மாதிரி அவனுமே பண்ணிட்டு இருக்கான். பிறகு ஹீரோயின் அவன் ட்ராப் பண்ண கூட்டிகிட்டு போகிறான். அப்போ அவன் சொல்லிட்டு இருக்கான், நீ வந்து குழந்தைங்க முன்னாடி நம்ம ரெண்டு பேத்துக்கு சண்டை இருக்குன்ற விஷயமே தெரியக்கூடாது, ஹாப்பியாக தான் வந்துட்டு பிஹேவ் பண்ணணும், அவங்களுக்கு அப்படின்னா தான் நிம்மதியாக இருக்கும் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு ஹீரோயினுமே ஓகே அப்படின்றத சொல்லிட்டு அவங்க இருந்து கிளம்பிடுறா. நெக்ஸ்ட் டே குழந்தைங்களோட ஹாப்பியாக வந்து சுற்றி பார்க்க போகிறாங்க. அங்கே அவங்க முன்னாடி ரொம்ப க்ளோஸாக இருக்க மாதிரியே வந்து ஆக்டிங்கே போட்டுட்ருக்காங்க. பிள்ளைங்களுமே அதை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பிட்டு இருக்காங்க. பட் ஹீரோ வந்து வேணும்னே அவன் பக்கத்தில் ரொம்ப க்ளோஸாக வர அவன் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். பிறகு எல்லா வேலையும் முடிச்ச பிறகு அங்கே வந்து மேனேஜரை போய் மீட் பண்ணதும், நாளைக்கு வந்து ஒரு ஈவெண்ட் இருக்கு, அதில் நீங்கள் என் கூட சேர்ந்து வந்து கலந்துக்குவீங்களா அப்படின்றத கேட்டதும் கண்டிப்பாக அப்படின்றத அவ சொல்லிடுறா. பிறகு நம்ம ஹீரோவை போய் அவன் மீட் பண்ணிட்டாங்க. பிள்ளைங்களோட இருக்கும்போது நம்ம ஹீரோவுமே அந்த பார்ட்டிக்கு போகிறத பற்றி தான் அவன் கேட்குறான். பட் பிள்ளைங்களுக்காக வந்து முன்னாடி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட, இல்லை என்னால் வர முடியாது, நான் வேற ஒருத்தவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்றத சொன்னதும் அவனுக்கு கஷ்டமாயிட்டு இருக்கு. அப்போ அம்மாவுக்கு வந்துட்டு இந்த கிஃப்ட்டை கொடுங்கப்பா, அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வரட்டும்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைங்க சொன்னதுமே அவனுமே அந்த ட்ரெஸ்ஸை கொடுத்து விடுறான். நெக்ஸ்ட் டே அந்த ஈவெண்ட்மே ஸ்டார்ட் ஆகிடுது. அங்கே நம்ம ஹீரோவை கிக்கி பார்த்துட்டு அவன் கூட சேர்ந்துட்டு ஹாப்பி ஆகிட்டு வர மாதிரி சீனை போட்டுட்டு இருக்கா. எல்லாத்தையுமே நான் வந்து அவனை தான் கூடி சீக்கிரம் மேரேஜ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கா. அப்போ அங்கே மேனேஜர் கூட நம்ம ஹீரோயின் சேர்ந்து வர்றா. அவளை பார்த்துட்டு பார்க்க எவ்வளோ அழகாக இருக்காங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்குமே ஒரு பக்கம் ஹாப்பியாக இருக்குது, ஏன்னா அவன் வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸை தான் அவள் போட்டுட்டு வந்திருக்கா. அங்கே டிசைன்ஸ்க்கான வந்துட்டு ப்ரைஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. அதில் நம்ம ஹீரோயின் தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கா. அவளுக்கு ப்ரைஸ் கொடுக்க போகும்போது அங்கே நம்ம ஹீரோயின் டைவர்ஸ் ஆன விஷயம், அதுக்கப்புறம் அங்கே வந்து அவள் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு போட்ட அலும்புலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அங்கே வீடியோஸை வந்து போட்டு விட்டாங்க. அதை பார்த்துட்டு அந்த மேனேஜர் வேமா வந்துட்டு ஹீரோயின்ட்டு கையை உதறிடுறான். அங்கே இருக்க எல்லாருமே இப்படிப்பட்ட ஒருத்தையெல்லாம் நம்ம கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுக்கு லாய்க்கே கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோங்க வந்துடுறான், யார் சொன்னது இந்த பொண்ணு வந்துட்டு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுக்கு லாய்க்கில்லைன்னு சொல்லிட்டு, இது அவனோட பர்சனல் லைஃப், அவள் எப்படி வேணாலும் இருந்துட்டு போகலாம், பட் வந்துட்டு ஒர்க்குன்றது வேற விஷயம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எல்லாம் வந்து கொடுத்துட்டு அவளை வந்து ஹாப்பியாக வந்துட்டு அங்கே அதுக்கப்புறம் அங்கே கூட்டிகிட்டு போகிறான். பிறகு அந்த மேனேஜர் நம்ம ஹீரோயின்ட்ட, நீ என் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுவியா அப்படின்ற சட்டி கேட்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோவுமே அந்த சைடில் வரும்போது கிக்கி நம்மகிட்ட தான் கேட்க போகிறான்னு பார்த்தா அவன் பாட்டு இக்னோர் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட போய் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுவியான்னு கேட்டதும் ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்லிடுறா. அதை பார்த்துட்டு அங்கே கிக்கிக்கு வந்துட்டு ரொம்ப வயிற்றை பற்றி எரிய ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோ அவங்க அசிஸ்டண்ட்டை இந்த மாதிரி பண்ணது யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். அப்போ அங்கே அந்த கிக்கியுமே வந்து
வந்து அந்த பொண்ணை போய் மீட் பண்ணுறதுக்காக போகிறா. அவ கூட தான் சேர்ந்து இந்த மாதிரி வேலை பண்ணியிருப்பா போல். அப்போ அங்கே அசிஸ்டன்ட் வந்து அவளை கண்டுபிடிச்சதுமே அதை பார்த்துட்டு அந்த கிக்கிக்கு ரொம்ப பயமாயிட்டா. அவ அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடும்போது நம்ம ஹீரோகிட்ட வந்துட்டு இதை பற்றி மறுநாளே வந்து சொல்லிடுறாங்க, இவளோட வேலை தான் சொல்லிட்டு. அதை கேட்டுட்டு அவனுக்குமே அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அவளை ஒரு வழி பண்ணணும் அப்படின்றத சொல்கிறான். பிறகு மேனேஜர் நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே பொக்கேலாம் கொடுத்துட்டு அவன் சாரி சொல்லிட்டு இருக்கான். நான் வந்துட்டு டைவர்ஸ் ஆன பொண்ணுன்னு சொன்னதுமே திடீர்னு வந்துட்டு ஒரு மாதிரியா பிஹேவ் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருன்னு சொல்லி இன்னைக்கு வந்துட்டு என் கூட சேர்ந்து வரீங்களா சாப்பிட்றதுக்காகன்னு கேட்டதும் அவளுமே ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே கூட சேர்ந்து போயிட்டுருக்கா. அப்போ நம்ம ஹீரோவுமே அவளுக்காக தான் பொக்கே வாங்கிட்டு வந்துட்டுருக்கான். அவன் வந்து அவன் கூட போனதுமே இவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு பொக்கே தூக்கி எரிஞ்சிட்டு அவன் பாட்டு கோமா போயிடுறான். அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு அவங்க ரொம்ப கோவப்பட்டுட்டு வேற இருக்கான். உன்னோட அம்மா இப்படி வந்துட்டு வேறவங்க கூட சேர்ந்து சுற்றிட்டு இருந்தானா, நான் எப்படி அவட்ட போய் ரொமான்ஸ் பண்ண முடியும்னு சொன்னதும் இதில் வந்து உங்களோட தப்பு தான் பாருக்கு, நீங்கள் தான் ஃபஸ்ட்டு அம்மாட்ட அப்ரோச் பண்ணியிருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அங்கே அந்த மேனேஜர் கூட சேர்ந்து அவள் சாப்பிட்டுட்டு இருக்கா. பட் நம்ம ஹீரோவை பற்றி தான் அவள் யோசிச்சுட்டே இருக்கா. அப்போ அந்த மேனேஜருமே லவ் பண்ணுற விஷயத்த சொன்னதும் நான் வந்துட்டு ஆனால் வேற ஒரு பர்சனை லைக் பண்ணிட்டு இருக்கேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போயிடுறா. நெக்ஸ்ட் ஆஃபீஸில் நம்ம ஹீரோயின் அங்கே வந்ததுமே ரூம்குள்ளே நம்ம ஹீரோ நான் வந்து உன் கூட சேர்ந்து இன்னைக்கு டின்னர் போகணுன்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற சொல்லிட்டு ஃபஸ்ட்டே கேட்டான். அதை கேட்டுட்டு ஹீரோயினுமே உடனே ஹாப்பி ஆகிட்டு அங்கே ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. ரெண்டு பேருமே அங்கே ரொமான்ஸ் பண்ணிட்டு கிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே அசிஸ்டன்ட் அதெல்லாம் பார்த்துட்டு அவர் வேமா அங்கேருந்து ஓடி போயிடுறாரு. பிறகு நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போகும்போது அவன் பக்கத்தில் க்ளோஸாக வந்ததுமே கிஸ் பண்ண வரானான்னு சொல்லிட்டு ஐஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணதும் அவன் பார்த்தா அங்கே கார் சீட் பெட்டில் தான் போட்டு விட்டுருக்கான். அதை பார்த்துட்டு அவளுக்கு கொஞ்சம் அப்செட் ஆகிடுது. அவன் பொக்கேலாம் கொடுத்ததுமே ஹீரோயின் திரும்ப ரொம்ப ஹாப்பி. சரி நம்ம ஹீரோ உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு அங்கே குழந்தைங்க கிட்ட நீங்கள் வந்து ஒரு விஷயம் சொல்லுங்க, உங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு என்ன மாதிரி வந்துட்டு டிஷ்ஷஸ்லாம் பிடிக்கும், என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பிடிக்கும், அதெல்லாம் நீங்கள் என்கிட்ட சொன்னீங்கன்னா தானே அவளை வந்து நான் கவர் பண்ண முடியும் அப்படின்றத சொன்னதும் அது எல்லாத்தையுமே எங்கள் குழந்தைங்களுமே சொல்லிட்டு இருக்காங்க. கிக்கி நம்ம ஹீரோவை தான் மீட் பண்ணுறதுக்காக போகிறா. பட் வந்து கார்ட்ஸ் வந்துட்டு உள்ளே விட மாட்டாங்க, பாஸ் வந்து உங்களை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லி. அப்போ அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒன்றா போகிறத பார்த்துட்டு ரெண்டு பேருமே ரொம்ப ஹாப்பியாக அங்கே வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப அங்கே வயிற்ற பற்றி ஏரியா ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி நான் சொல்கிற வேலையை பண்ணி நான் நீ கேட்குற காசை உனக்கு நான் கொடுப்பேன் அப்படின்றத சொல்கிறா. பிறகு நம்ம ஹீரோயின் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா கால் பண்ணிடுறாங்க, எனக்கு ரொம்ப உடம்பு முடியலம்மா நீ என்னை பார்க்கவா அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயினுமே வேமா அங்கேருந்து கிளம்பிடுறா. பிறகு நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் அவனுக்காக வீட்டிலேருந்து சாப்பாடுலாம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்ததுமே அவன் ரொம்ப ஹாப்பியாகிட்டு நம்ம ஹீரோயினை சாப்பிட்றதுக்காக வர சொல்கிறதுக்கு போகிறான். பட் வந்துட்டு அவங்க ஆல்ரெடி கிளம்பி போயிட்டாங்க, அவங்க அம்மாவுக்கு உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு ஹோம் டவுனுக்கு அப்படின்றத சொன்னதும் அங்கே அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. அங்கே சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு போங்க எனக்கு வேணான்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் அவங்க அம்மா வந்து பார்த்துட்டு என்ன ஆச்சு அப்படின்றத சொன்னதும் அவங்க பார்த்தா பொய் சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க அவளோட ஹஸ்பண்ட் அங்கே வந்துட்டு அவங்க முன்னாடி ட்ராமா பண்ண ஆரம்பிச்சிடுறான், ப்ளீஸ் ஏதோ தப்பு நடந்துருச்சு எனக்கு ஒரு சான்ஸை கொடுன்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க அம்மாவுமே நீ வந்து கண்டிப்பாக வந்து புரிஞ்சு நடந்துக்கிறணும், உறவை வந்து கெடுத்துக்க கூடாது, நீங்கள் வந்து பேசி வந்து சரி பண்ணுங்க அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரூமில் வந்துட்டு ரெண்டு பேருமே வச்சு லாக் பண்ணிடுறாங்க. அவன் வந்து ஹாப்பி ஆகிட்டு இன்னைக்கு வந்து நீ என்ன பண்ணாலும் சரி இன்னைக்கு தப்பிக்க முடியாது, நீ வசமாக என்கிட்ட வந்து மாட்டிக்கிட்ட, உங்கள் அம்மா வந்து நீ சொல்கிறத நான் நம்ப மாட்டாங்க, நான் சொல்கிறத நம்புவாங்க அப்படின்றத சொல்லிட்டு அவகிட்ட அவங்க மிஸ்பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அதை வந்து அங்கே ரெக்கார்ட் வேறு பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கான். நம்ம ஹீரோவுமே குழந்தைங்களாம் கூப்பிட்டுட்டு அங்கே வந்து வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கான். அப்போ நான் வந்து இப்போ ஃபஸ்ட்டு போய் உன்னோட அம்மாவை பார்த்து பேசுகிறேன், அதுக்கப்புறம் நீ அவங்க அம்மாவை பார்த்து பேசிட்டு பாட்டி இப்படின்லாம் கூப்பிட்டுக்கலாம், ஓகேவா நீங்கள் அது வரைக்கும் இங்கே வெயிட் பண்ணுங்க அப்படின்றத சொல்லிட்டு போகும்போது உள்ளே பார்த்தா பயங்கர சவுண்டு வந்துட்டுருக்கு. அவங்க அம்மா நீங்கள் யார் வெளியே போங்க அப்படின்றத சொன்னதும் ஹீரோ அவங்கள பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அங்கே கதவை உடச்சிட்டு நம்ம ஹீரோயினை காப்பாற்றிடுறான். அவளுக்கு கோட்டெல்லாம் போட்டு விட்டுட்டு உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு அடிக்க போனதுமே அவங்க அம்மா நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொன்னதும் நீங்கள் என்ன இவனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, இவன் உங்கள் பொண்ணுக்கே துரோகம் பண்ணிட்டு வேற ஒருத்தி கூட அஃபேர் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டு அவங்க ஷாக் ஆகிடுறாங்க. அப்போ அந்த ரெண்டு குழந்தைங்களுமே உள்ளே வந்துட்டு ஷாவை பார்த்து அப்பான்னு சொல்லிட்டு வேணுக்கிட்டே கூப்பிடுறாங்க. அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ஷாக் ஆகிட்டு அப்போ என் பொண்ணு வந்து சொல்கிறது எல்லாமே உண்மைதானா, நீ தான் துரோகம் பண்ணியிருக்கியா, மரியாதை இங்கேருந்து போயிரு அப்படின்றத சொல்லி திட்டினதுமே ஹீரோவுமே போட்டு பயங்கரமாக அடிச்சிடுறான். அப்போ அந்த குழந்தைய தூக்கிட்டு எவ்வளோ தைரியம் தான் நீ என் வாழ்க்கையை கெடுக்க பார்ப்போம், நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு மிரட்டினதுமே அங்கே ஹீரோ வந்து திரும்ப அவனை போட்டு அடிச்சுட்டு குழந்தைகளை காப்பாற்றிடுறாங்க. பிறகு நம்ம ஹீரோ அங்கே வந்து இதெல்லாம் யார் பண்ணுதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்லிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் அவங்க அம்மாவுக்கு எல்லா விஷயத்தையுமே சொல்லி புரிய வச்சிடுறா. குழந்தைங்களுமே அம்மா ப்ளீஸ் இன்னைக்கு வந்துட்டு எங்கள் கூடவே சேர்ந்து இருங்க அப்படின்ற சொன்னதும் ஹீரோவுமே ஆமாம் நானுமே ஆசைப்படுறேன் நீமே எங்கள் கூட இருன்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கே கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நைட் போல் எல்லாரும் ஹாப்பியாக இருக்கும்போது நம்ம ஹீரோயின் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வரா. பட் வந்துட்டு அவளுக்கு கம்ஃபர்டபுளாகவே இல்லை, ஏன்னா வந்து அது எல்லாமே அந்த கீக்கியோடதுன்னு நினச்சிட்டு இருக்கா. அப்படிலாம் கிடையாதுமா, எல்லாமே வந்து அப்பா உங்களுக்காக தான் வாங்கியிருக்காங்க, அங்கேயுமே பாருங்கன்னு சொன்னதும் ஹீரோயின் அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிடுறா. பிறகு குழந்தைங்களெல்லாம் ஹாப்பியாக அங்கே தூங்க வச்சு கிஸ் பண்ணிட்டு போகும்போது குழந்தைங்களெல்லாம் தூங்க வச்சுட்டு அப்புறம் எனக்கு என்ன குட் நைட் கிஸ் இல்லையான்னு சொன்னதும் ஹீரோயினுமே ஹாப்பிட்டு அங்கே வந்து கிஸ் பண்ணிட்டு ரெண்டு பேருமே அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களோட பிரச்சனைகளை வந்து சால்வ் பண்ணுறதை பற்றி அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்
நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோங்க இருக்கும்போது ஹீரோயின் எனக்கு என்னமோ வந்து உங்கள் அப்பா வந்து அவளை ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிருப்பாரோ, ரூமில் வந்துட்டு திங்ஸ் எல்லாம் இருக்க மாதிரி இருக்கேன்னு சொன்னதும் அப்பா வந்து எப்பயுமே அவங்கள ரூம்குள்ளே விட்டதே கிடையாதுமா, அவங்க வந்து கெஸ்ட் ரூமில் தான் இருந்தாங்க அப்படின்றத சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ அதை எல்லாத்தையுமே கேட்டான். ஸோ வந்து அங்கே மெய்டை கூப்பிட்டு அவளோட திங்ஸ் எதுவுமே இங்கே இருக்கக்கூடாது, தூக்கி குப்பையில் போட்டுருங்கன்னு சொன்னதும் அவங்களுமே வெளியே எடுத்து போட்டுட்டு இருக்கும்போது கிக்கி வந்துடுறா. எதுக்காக நான் யூஸ் பண்ண எல்லா பொருளையுமே வெளியே போடுறீங்கன்னு சொன்னதும் பாஸ் தான் வந்துட்டு வெளியே போட சொல்லிட்டாங்க, இதுக்கப்புறம் நீங்கள் இது இங்கேயுமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்றத சொன்னதும் அவளுக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடுது. அப்போ அங்கே ஷாவ் வேற கால் பண்ணிட்டு நீ கொடுக்குறேன்னு சொன்ன காசை கொடு அப்படின்றத கேட்டதும் நீ என்ன வந்து வேலையை முடிச்சிருக்க, நான் வந்து உனக்கு காசு கொடுக்க அப்படின்றத கேட்குறா. நான் வந்து உன்னோட வாய்ஸ் ரெக்கார்டர் வந்து வச்சுருக்கேன், ஸோ வந்து நான் இதை அனுப்பி அவன்கிட்ட விட்டேன்னா உன் நிலைமை என்னாகும்ல அப்படின்றத சொல்லிட்டு மிரட்டான். சரி ஓகே நான் சொல்கிற இடத்துக்கு வா, உனக்கு காசு கொடுக்குறேன்னு சொல்லியே அங்கே வந்து வேற 2 பர்சனை கூட்டிகிட்டு போயிட்டு அவனை போட்டு பயங்கரமாக அடிச்சுட்டு மிரட்டினதுமே அவன் பயந்து போய் அந்த ரெக்கார்டரையுமே கொடுத்துடுறான். பட் வந்துட்டு வேற ஆளை வச்சு அங்கே வந்துட்டு இவங்க வந்து இந்த மாதிரி பண்ண எல்லாத்தையுமே அங்கே வந்து ரெக்கார்ட் வேற பண்ண வச்சுடுறான். நம்ம ஹீரோயின் அங்கே ஹாப்பி ஆகிட்டு ஹீரோ கூட சேர்ந்து அங்கே வந்து அவங்க பர்த்டேவை வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு அங்கே ஒரு ரிங்குமே கிடைக்குது. என்ன இது அப்படின்றத கேட்டதும் நான் வந்து உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், முறைப்படி வந்து பெருசாக மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கையில் ரிங்கை போட்டுட்டு 2 பேருமே ஹாப்பியாக அங்கே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோவோட அம்மாவை அங்கே கீக்கி கூட்டிகிட்டு வந்துடுறான். நான் இவ்வளோலாம் என்னோட வீட்டு மருமகளாக ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப இன்சல்ட் பண்ணதுமே நம்ம ஹீரோயினை வந்து கூட்டிகிட்டு அவன் வந்து ரூம்க்கு போயிடுறான். ஆன்ட்டி நம்ம இப்போ என்ன பண்ணுறது, இவ வந்துட்டு ரொம்ப வந்து உங்கள் பையனை மயக்கி வச்சிருக்கா அப்படின்றத சொல்லிட்டு நல்லா ஏற்றி விட்டுட்டு இருக்கா. பிறகு ஹீரோயின் அங்கே ரிங்கெல்லாம் கழட்டி கொடுத்துட்டு உன்னோட அம்மா ஏற்றுக்காதப்ப நான் எப்படி மேரேஜ் பண்ண முடியும்னு கேட்டதும் நீ ஏன் இதை பற்றிலாம் கவலைப்பட்டுட்டு இருக்க, நான் இருக்கேன்ல எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணிடுவேன், நீ வந்து ஒன்றும் கவலைப்படாத, அம்மா ஏற்றுக்குவாங்கன்னு சொல்லி அங்கே கையில் திரும்ப ரிங்கையுமே போட்டு விட்டுறான். ஹீரோ அவங்க அம்மாட்ட போய் பேசினா அவங்க ஒத்துக்கிற மாதிரி இல்லை, இவ்வளோ தான் மேரேஜ் பண்ணணுன்னே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ குழந்தைங்கள அவங்க ஃப்ரெண்டு கூட்டிகிட்டு வந்ததுமே அப்பான்னு சொல்லிட்டு பேசினதுமே அப்பாவா இது என்ன உன்னோட பிள்ளைங்களான்னு கேட்டதும் ஆமான்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டு குழந்தைங்க எல்லாம் ஹாப்பியாக இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. இது உங்கள் பேர பிள்ளைங்க தான், சாங் தான் அம்மா அப்படின்றத சொன்னதும் அவங்களுக்கு ரொம்ப வந்துட்டு என்ன பண்ணுறதுனே புரியலை. பிறகு அங்கே காருக்கு போனதுமே ஆன்ட்டி நீங்கள் வந்து நம்பாதீங்க, குழந்தைங்க வேணால் அவரோட ஜாடையில் இருக்கலாம், அவரோட பிள்ளைங்களா இருக்கலாம், ஆனால் வந்துட்டு அந்த சாங் வந்து கண்டிப்பாக குழந்தைங்களோட அம்மாவை இருக்க சான்ஸே கிடையாது, அவள் ஒரு சைக்கோ, குழந்தைங்களை வந்துட்டு பிரெயின் வாஷ் பண்ணி தான் இந்த மாதிரி வச்சுருக்கான்னு சொல்லிட்டு இன்னும் அங்கே தப்பு தப்பாக ஏற்றி விட ஆரம்பிச்சிடுறான். பிறகு டாக்டரையுமே கூட்டிகிட்டு வந்து நம்ம அவளை வந்து மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சிடலான்னு சொல்லிட்டு அவங்களும் பிரெயின் வாஷ் பண்ணதுமே அவங்களுமே ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோயின் குழந்தைங்களோட ஹாப்பியாக விளையாண்டுட்டு இருக்கும்போது உன்னை நாங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக அனுப்பி வைக்க போகிறோம்னு சொல்லிட்டு ஹீரோயினை வம்பு பண்ணி இழுத்துட்டு போகும்போது அங்கே பையன் வந்து உடனே நம்ம ஹீரோட்ட இந்த விஷயத்தை கால் பண்ணி சொல்லிடுறான். நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போக விடாமல் அந்த பிள்ளைங்க முன்னாடி போய் காருக்கு நின்றுக்கிறாங்க. அவங்க வந்து பாட்டி வந்து கூப்பிட்டு இருக்காங்க. பட் வந்துட்டு அவங்க கேட்குற மாதிரியே இல்லை. அதுக்குள்ளே நம்ம ஹீரோ வந்து என்ன அறிவில்லாமல் வேலை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி திட்டிட்டு நம்ம ஹீரோயினை காப்பாற்றி எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறான். அவங்க அம்மா உள்ளேயுமே வந்து பேசி பார்க்குறாங்க. பட் வந்துட்டு அந்த குழந்தைங்க ஏன் பாட்டி நீங்கள் எப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த கீக்கி வந்து ரொம்ப மோசமானவ அப்படின்றத சொல்லிட்டு பேசினதும் அப்போ அங்கே பாட்டின்னு சொல்லிட்டு பேசினதுமே அவங்களுக்கு ரொம்ப மனசு வந்துட்டு இலக ஆரம்பிச்சிருது. குழந்தைகளை பார்த்துட்டு நாங்கள் வந்து உண்மையிலே டைம் ட்ராவல் பண்ணி தான் வந்திருக்கோம், நீங்களுமே ஒரு பர்சனை வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறீங்கல்ல, இன்னும் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு யங்கான பர்சன் உங்களுக்காக கிடைப்பார் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்க மனசில் வந்து தோணிட்டு இருக்க எல்லா விஷயத்தையும் எப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. நான் வந்து அவங்க அப்பா போன பிறகு வந்து ரொம்ப ஃபீலிங்கில் தான் இருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே அந்த போலீஸ்லாம் வந்துடுறாங்க. நீ வந்து பண்ண வேலைக்கு எல்லாத்துக்குமே எங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவளையுமே அரெஸ்ட் பண்ணி அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் ஹீரோட்ட அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. உன்னோட அம்மா வந்து என்னை மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பாம விட மாட்டாங்க போல ஏன்னு சொன்னதும் அதெல்லாம் கிடையாது, கண்டிப்பாக எல்லாத்தையும் நான் பார்த்துக்குவேன் அப்படின்றத சொல்கிறான். எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவோட அம்மா வந்து நடந்த எல்லாத்துக்குமே அங்கே வந்து சாரி கேட்குறாங்க. நம்ம ஹீரோயினுமே சரி ஓகே நான் உங்களை மன்னிச்சிட்டேன் அப்படின்றத சொல்லிடுறான். பிறகு அவங்க ரொம்ப ஹாப்பியாகிடுறாங்க. அவளையுமே மருமகளாக ஏற்றுக்கிறதுக்கு வந்து ரெடி ஆகிடுறாங்க. முறைப்படி நீங்கள் 2 பேருமே மேரேஜ் பண்ணுங்கள் கூடி சீக்கிரம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. குழந்தைங்களோட ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு அவங்க பாட்டு ரொம்பவே ஜாலியாக அவங்க லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஃபைனலாக மேரேஜ் டேட்டுமே வந்துடுது. அங்கே குழந்தைங்க தான் ரிங்கெல்லாம் கொண்டு வந்து கொடுத்து மேரேஜ் பண்ணிக்க சொன்னதும் அங்கே ரொம்ப ஹாப்பியாகிடுறாங்க எல்லாருமே. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு அங்கே வாமிட்டிங் வர மாதிரி ஆயிடுது. அங்கே இருக்க எல்லாருமே என்னாச்சு உனக்கு, நீ வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டியா அப்படின்றத சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது அந்த பிள்ளைங்களுக்கு புரிஞ்சிருது நம்ம வந்த வேலை வந்து முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் நம்ம இங்கே இருக்க முடியாது, நம்ம கிளம்பி ஆகணும் அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போயிடுறாங்க. அப்போ அவங்க பாட்டி அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே பாய் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின்காக வந்து அங்கே குழந்தைங்க ஒரு ரெக்கார்டுமே பண்ணி வச்சுருக்காங்க. கூடி சீக்கிரம் நீங்கள் எங்களை வந்து பெத்தெடுக்கணும், நாங்கள் உங்கள் கூட சேர்ந்து ஹாப்பியாக வந்து லைஃப்பை வாழணும், அதுக்கு
நீங்கள் தான் ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்குமே அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு பாய் பேபி ஒரு கேர்ள் பேபியுமே பிறந்துடுறாங்க. குழந்தைய பார்த்துட்டு அங்கே எல்லாருமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்காங்க. லைஃப்பில் திரும்ப அந்த குழந்தைங்க எப்படிலாம் வந்துட்டு பிஹேவ் பண்ணுவாங்க, சேட்டை பண்ணுவாங்கன்றதெல்லாம் நினச்சிட்டு அங்கே எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த சூப்பரான மூவியுமே கம்ப்ளீட் ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.